நாங்கள் யாரும் செந்தில் பாலாஜி காந்திஜி தாத்தாவுக்கு பக்கத்து வீட்டுக்காரரு அவர் அவ்வளோ நேர்மையின் சிங்கரம் சொல்லலையே. நீங்கள் நடவடிக்கை யார் வேணான்னது? ஆர்டிஸ்ட்க்கு ஆமாம் காணாம போச்சு, திருடு போச்சு, உங்கள் ஆட்சியில் திருடு போயிடுது, நீங்கள் தான் அதை பாதுகாத்துருக்கணும். ஏதோ கருப்பாடு மேயுது, எத்தனை ஆடு மேயுது தெரில, ரைட்டு ஏற்றுக்கிறோம். நீங்கள் சொன்ன வாதத்தெல்லாம் ஏற்றுக்கிறோம். கரண்ட் எங்கன்னு கேட்டால் ஆர்டிஸ்ட்க்கு எங்கே இருக்குது? கரண்ட்டு போயிடுச்சுன்னா சரி பியூஸ் கேரியரு எங்கே போச்சு? அது ஆவடிக்கிட்ட ரைட்டா. தாம்பரத்தில் கரண்ட் போச்சு, அம்பத்தூரில் கரண்ட் போச்சு, அங்கே போன பியூஸ் கேரியருக்கு இங்கே என்ன சம்பந்தம்? இங்கே எதுக்கு போச்சு? இப்போ ஒரு சில கிராமங்களில் பிரச்சனை இருக்காது, அந்த இடத்துல இருந்தாங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் டெபுடேஷன் கொடுங்க. அப்போ பக்கத்தில் இருக்க மாவட்டத்துக்கு அது மாதிரி பண்ணணும். நீங்கள் இருக்கிற ரிசோர்ஸை மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி, இல்லை டெம்பரரியாக ஆளை எடுத்து, இல்லை பர்மனெண்ட்டாக அவங்கள போட்டுக்கிட்டு பண்ணால் தான் முடியும். இது இல்லைன்னா அவங்க வந்து டார்ச்சர் காணும், கடந்த ஆட்சியில் திருடின்னு போட்டாங்க, நிலக்கரி அவங்க பாதி மென்று சாப்பிட்டுட்டாங்க, ஹார்ட் டிஸ்க் எடுத்துன்னு போய் அவங்க ரிஜிஸ்ட்ரேட்டில் விற்றுட்டாங்க, செந்தில் பாலாஜி இன்னும் ஆப்ரேட் பண்ணி நீங்கள் விளக்கம் கொடுக்க போனால் கொடுத்துன்னு இருங்க. மக்கள் வந்து ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருப்பாங்க, அதுக்கு மேலே உங்களை இடம் போட்டுருவாங்க.